அதாவது இவர் ஆட்சிக்கு வர்றதுக்கு போயிட்டு ஸ்டாலினுடைய காலில் உடற, திமுக தலைவர் ஸ்டாலின் காலில் உடற. அதே ஒரு 2 வாரம் கழிச்சு சட்டசபையில் வந்து அதே ஸ்டாலின் அவர்களை இவர் 5 நிமிஷம் பேசுறதால குளத்தூர் தொகுதி அதிர்ந்து போச்சியும், குளத்தூர் தொகுதியில் தோத்த ஸ்டாலின் ஓடிட்ட மாரியும் அவரை காணாம தேடுற மாரி ஒரு கதையை சொல்றார். இது ரெண்டுத்தையும் சொல்றதுக்கு ஒரே ஆளு, ரெண்டுத்தையும் சொல்றதுக்கு 1 மாசம் டைம்ல. அப்போ நீ காலில் உழுந்தது நடிப்பா இல்ல சட்டமன்றத்தில் நீ பேசுறது நடிப்பா? ஏதோ ஒண்ணுதானே உண்மையா இருக்கணும். அப்போ நீ அவர் ஒரு தந்தை சார்ந்த காலில் விழுந்திருந்தா நீ சட்டசபையில் இது மாதிரி பேச முடியாது. நீ சட்டசபையில் அவ்வளவு எழுத்து பேசுறனா காலில் விழ முடியாது. அப்ப பாருங்க வேஷம், காரியம் ஆகணும், ஆட்சி அமைக்கணும்னா போய் காலில் விடுறது, ஆட்சி அமைச்ச உடனே மாத்தி பேசுறது. இதேதான் மக்களான உங்களை எல்லாம் நல்லா ஏமாத்தினார். நான் உங்களுக்கு அண்ணன் மாதிரி தம்பி மாதிரி அப்படி இப்படி நினைமோ சொல்லி ஏமாத்தினார். ஆனா இப்ப ஓட்ட வாங்கி வந்துட்டார் ஆட்சிக்கு வந்த உடனே என்ன சொல்றார்? கஜானாவுல பணம் இல்லைன்ற, சட்டம் ஒழுங்கை சீர்படுத்த முடியல. சட்டம் ஒழுங்கு பார்த்தா கேஸ் போடுற ஆளு பூரா தாவேக்காரன் தான், மாமூல் கேட்கறவன் பூரா தாவேக்காரன், போதை பொருள் விற்கிறவன் தாவேக்காரன், கொலை கொள்ளையில ஈடுபடுறது பூரா தாவேக்காரன். இதெல்லாம் தடுக்க முடியல. இன்றைக்கு வரல ஒரு அறிக்கை விடல. இதோட மட்டுமல்ல, இன்றைக்கு அவங்க போறாங்க அந்த விளையாட்டுத்துறை மந்திரி ஆதவ அர்ஜுனன் போதை பொருள் உழைப்பு மாரத்தான் ஓட்டப்பந்தயம் போறார். போதை பொருள் என்னது? குடி கஞ்சா அந்த மாதிரி. இதே இந்த அமைச்சர் தான் 1 மாசத்துக்கு முன்னாடி டெல்லிக்கு போறார். இப்ப இருக்கிற முதலமைச்சரா இருக்கிற விஜய் அவர்களோட போகும்போது இவர் பேக்ல இருந்து ஒரு புல்லு மேல்நாட்டு சாராயம் மதுபான பாட்டில், ஒரு புல் மதுபான பாட்டில் இவர் பாக்கெட்ல இருந்து எடுக்கிறாங்க. இவரே போதையை யூஸ் பண்றாரு. இவர் தலைவர் வந்து சினிமாவில் எல்லாரையும் போதையை யூஸ் பண்ற மாதிரி நடிக்கிறாரு. அப்புறம் அந்த போதையை ஒழிக்கிற மாதிரி இவங்களே நடிக்கிறாங்க. இப்படி பாத்தீங்கன்னா அவங்க கதையை சொல்லணும்னா நிறைய சொல்லலாம். நீங்களே அனுபவிப்பீங்க. இன்னும் 1 வருஷத்துல இவங்களுடைய ஆட்சி எப்படி ஒரு மோசமான ஆட்சி என்பது தெரியும். இவர்களுடைய ஆட்சி நிலைக்காத ஒரு ஆட்சி, இது ஒரு குதிரை பேர ஆட்சி. இன்னைக்கு வைகோ சொல்லிட்டாரு மீட்டிங்ல, எங்க 2 எம்எல்ஏவையும் விஜய் தான் ரிசைன் பண்ண சொன்னாரு. ரிசைன் பண்ணிட்டு நீங்க எலெக்ஷன்ல நீங்க எங்க சின்னத்துல நில்லுங்க விசில்ல நான் ஜெயிக்க வைக்கிறேன்னு சொன்னாருன்னு அவரு வாக்குமூலம் கொடுத்திருக்காரு. இது குதிரை பேர ஆட்சி நடக்கிறது. இந்த ஆட்சியில எப்படி ஊழலை அகற்றப் போகிறார்கள் என்பதை நீங்கள் பார்த்துக் கொள்ள வேண்டும்.